வாழ்க்கையில மிகப்பெரிய வெல்த் அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏழை மாதிரி நடிப்பாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னது ஏழை மாதிரி நடிக்கணுமா? ஏன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதை கொஞ்சம் முழுசா கேளுங்க. நிக்கோலோ மேக்கியவேலியோட காலத்துல இட்டாலியில பிரான்சிஸ்கோன்னு ஒரு டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட் இருந்தாரு. பிசினஸ் ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலே ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டை பார்த்தாரு. நல்லா சம்பாதிச்சா ஒரு நார்மலான ஆள் என்ன பண்ணுவாங்க? நிறைய பொருட்களை வாங்கி அவங்க பணக்காரங்கன்னு காட்ட நினைப்பாங்க. பெரிய பெரிய ஆபீஸ்லாம் போட்டு அவரோட பிசினஸ் நல்லா போகுதுன்னு எல்லாருக்கும் காட்டணும்னு நினைப்பாங்க. ஆனா பிரான்சிஸ்கோ அதை பண்ணல. அவர் எப்பயும் போல அவரோட ஓல்டு க்ளோத்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாரு. அதே பழைய சின்ன கடையில தான் அவரோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. யாராவது பிசினஸ் எப்படி போகுதுன்னு அவர் விசாரிக்கிறப்ப மார்க்கெட் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாரு. இதனால காம்படிட்டர்ஸ் எப்பயுமே அவரை சீரியஸா எடுத்துக்கிட்டது இல்ல. இவர் ஒரு ஸ்மால் பிளேயர், நம்ம இவருக்கெல்லாம் கவனத்தை கொடுக்க தேவையில்ல, அப்படியே கண்டுக்காம விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதனால அவருக்கு சப்ளையர்ஸும் நல்ல ரேட்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. கஷ்டப்படுறாரு, பரவாயில்ல டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தாங்க. கவர்மெண்ட்டும் அவன் ஒரு சின்ன கடை வச்சிருக்கான், அதுல என்ன பெரிய வருமானம் வரப்போகுதுன்னு கண்டுக்காம விட்டுட்டாங்க. யாருமே அவரோட வளர்ச்சியை ட்ராக் பண்ணல. 5 வருஷம் போச்சு. 5 வருஷத்துல அந்த சிட்டிலேயே மிகப்பெரிய டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட்டா அவர் வளர்ந்துட்டாரு. ஆனா அவர் தான் அந்த சிட்டிலேயே பெரிய டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட்னு அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் ஹியூமன் நேச்சர். ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட சண்டை போட்டு அவங்க பொசிஷனை எடுக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் அவங்க பொசிஷன்ல இருந்து அவங்களை கீழே கொண்டு வரதுக்கு சம்பந்தமே இல்லாத 2 பேர் செட்டு கூட சேருவாங்க. ஒரே டீம் மெம்பர்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா வீக்கா தெரியறவங்களுக்கு பாவண்டா அவன் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைப்பாங்க. சோ இந்த சைக்காலஜி நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டதுனால ஜெயிச்சாலும் ரொம்ப பெருசா ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிக்க பழகிக்கோங்க. நெகோசியேஷன்ஸ்ல கூட ஏதாவது சர்வீஸை நீங்க வாங்கும்போது பட்ஜெட் டைட்டா இருக்கு, இவ்வளவுதான் எங்களால முடியும்ன்ற மாதிரி உங்க ஃபினான்ஷியல் பொசிஷனை எப்பயுமே அண்டர் பிளே பண்ணுங்க. அது உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். பட் அட் த சேம் டைம் வெளியே தெரியாம அக்ரெசிவா உங்களோட வெல்த்தோட growthக்காக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏழையா இருக்கிறவன் தான் பணக்காரனா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுவான். கொஞ்சம் பணம் கையில வந்த உடனே ஐபோன்லாம் வாங்கி நான் பணக்காரனா ஆயிட்டேன்ற மாதிரி காட்டணும்னு நினைப்பான். நான் ஆக்சுவலா பணக்காரனா இருக்கிறவன் ஏழையா நடிக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஸோ நீங்க பணக்காரனா நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல உண்மையிலேயே பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களான்றத முடிவு பண்ணிக்கோங்க.